ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மேகி ரெசிபி எப்படி ஹெல்த்தியாக பண்ணலான்னு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 4 க்யூப்ஸ் ஆஃப் மேகி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஆனியன், 1 டொமேட்டோ, ஆஃப் லெமன், கொஞ்சம் பீஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, புதினா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வானலில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் போதும். ஆயில் ரொம்ப ஊற்ற வேணாம். 3 ஸ்பூன் ஊற்றிட்டு வெறும் சோம்பு மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டு தாளிக்க போகிறேன். வேறு எதுவுமே தாளிக்கிறதுக்கு நான் சேர்க்க போகிறதில்ல. சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணியிருக்க ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, பீஸு, அப்புறம் புதினா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு, இந்தமாரி கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் வதக்கும்போது இந்த அடி பிடிக்கிறதுலாம் வந்து இருக்காது. ஸோ இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வதக்கும்போது அடி பிடிக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் வதக்கலாம். இதுக்கு போட வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் கரம் மசாலா, மல்லித்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் தான் நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மேகி கூட பவுட்ரு கொடுப்பாங்கள்ல, அது சேர்க்காதீங்க. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது கிடையாது. அந்த மசாலா பாக்கெட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொடி ஐட்டமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அது பசங்க தான் மோஸ்ட்லி இந்த டிஷ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பண்ணும்போது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எந்த பயமும் இல்லாமல் பசங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் நான் முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த 4 க்யூப்ஸ் போட்டு நல்லா ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் அதை குக் பண்ணும்போது நல்லா வெந்தும் இருக்கும், குழன்னு இருக்காது. நல்லா அந்த இதெல்லாம் குக் ஆகிட்டு நல்லா பொலன்னு நூலாக பசங்க லைக் பண்ணி அது சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா நூலாக இருக்கும். அந்த குழன்னு திரண்டி வராமல் நல்லாயிருக்கும். அது ட்ரையாக நல்லாயிருக்கும். ஸோ பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.